ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி ஸ்வாப் டெஸ்ட் நடக்குது. ஸ்வாப் டெஸ்ட்ல வந்து தர்ஷிகா இல்ல, ஆனந்தி பண்றாங்க. இங்க இருந்து சத்யா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் சாய்ஸ் தான். ஏன்னா சத்யாக்கு அந்த கேர்ள்ஸ் பக்கம் வந்து ஒரு நல்ல பேர் இருக்கு. ஏன்னா சத்யான்னு சொல்லும் போது இங்க உட்காந்து அன்ஷிதாவும் ஆனந்தியும் பேசிட்டு இருப்பாங்க. சத்யா வெளியில பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஆஃப்டர் ஸ்வாப் பேசிட்டு இருக்கும்போது அன்ஷிதாவும் ஆனந்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சத்யா பத்தி கொஞ்சம் ரிமார்க்ஸ்லாம் அந்த ரிவ்யூ, அந்த அவங்களோட ரிவ்யூ வந்து நல்லா இருக்கும். இது செம்ம பெயின், எப்படி இல்லை பட் இன்னும் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெயினை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அது வேற விஷயம். அண்ட் இவங்க அன்ஷிதா வந்து ஆனந்திக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ பாய்ஸ் டீமுக்குள்ள போறோமே. ஆனந்திக்கு வந்து தீபக் கண்டா ஆகாது. தீபக்கை பார்த்தா ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொஞ்சம் இருக்கு ஆனந்திக்கு. ஓகேவா? சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து தீபக் வந்து என்ன சொல்றது, எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது அன்ஷிதா சொல்றாங்க, இல்ல